Hey what's up guys, welcome back to my channel YouTube BCC. So finally நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து எப்படி உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து ஓவர் கிளாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்னா முக்கியமாக மேலே நான் வந்து கொடுக்குற கார்ட்ஸில் கொடுக்குற வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 வீடியோஸுமே வந்துட்டு நீங்கள் எதுக்காக ஓவர் கிளாக்கிங் பண்ணணும், ஓவர் கிளாக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ அது அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவர் கிளாக் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து ஓவர் கிளாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாரண்ட்டி அப்படின்றது வந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியாது அண்ட் ஈட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ஹார்ட்வேரோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றிலாம் வந்து கவலை கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவையான 2 சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒன்று MSI ஆஃப்டர் பர்னர் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து ஃப்ரீ தான். அண்ட் ஹெவன் பெஞ்ச்மார்க் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த 2 சாஃப்ட்வேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் இந்த 2 சாஃப்ட்வேருமே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெவன் பெஞ்ச்மார்க் அப்படின்ற சாஃப்ட்வேரையும் அண்ட் உங்களோட MSI ஆஃப்டர் பர்னர் இந்த சாஃப்ட்வேரையுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 2 சாஃப்ட்வேருமே வந்து ஓப்பன் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹெவன் பெஞ்ச்மார்க் சாஃப்ட்வேரில் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸில் வந்துட்டு ஹை லோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அல்ட்ரா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அல்ட்ரா செட் பண்ண அப்புறமா பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. ஆன்டி எலியசிங் என்ன ஆப்ஷன் இருந்தாலுமே சொல்லிட்டு அதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080p வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் 1080p வச்ச அப்புறமா ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை வந்து ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆன அப்புறமா MSI ஆஃப்டர் பர்னர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு நிறைய ஸ்லைடர்ஸ் வந்து இருக்கும். டெம்பரேச்சர், பவர், அதுக்கப்புறமா வந்துட்டு கோர் கிளாக் அண்ட் மெமரி கிளாக். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் பவர் வோல்டேஜ் இது ரெண்டுத்துமே வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம்ல வந்து செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் பட்டன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டிக் பட்டன் கொடுத்த அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கோர் கிளாக்கோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு நம்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓன் நம்பர்ஸ் நீங்கள் வந்து இன்புட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காதீங்க அண்ட் மெயினாக என்னோட நம்பர்ஸை வந்து காப்பி பண்ணி போடாதீங்க. சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 50 போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த கிராஃபிக் கார்டுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் டிக் கொடுத்த அப்புறமா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி அந்த ஹெவன் பெஞ்ச்மார்க் சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு வந்து அந்த செட்டிங்ஸ் அப்படியே வந்து ரன் ஆகட்டும். ஸோ உங்களோட பிசி வந்து இந்த ஓவர் கிளாக்கிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கிராஷ் ஆகலை அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா அகைன் நீங்கள் அந்த MSI பர்னர் சாஃப்ட்வேர் அப்படியே வச்சுட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே 15 மாற்றினதில் வந்துட்டு மேபி இப்போ வந்து 25 அந்த மாதிரி வந்து சின்ன நம்பரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஏன் சின்ன நம்பர் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 200 போட்டு கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மிடில் இருக்கிற எந்த நம்பர் யூஸ் பண்ணால் வந்து அதோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணுறப்ப எந்த நம்பர் வந்து கரெக்டான நம்பர்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன நம்பரில் போனீங்க அப்படின்னா ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு நம்பர் வந்து மறக்காமல் இருக்கும் அண்ட் ஈஸியாக எந்த நம்பரில் வந்துட்டு ப்ராப்பராக வந்து ஸ்டேபிளாக இருக்குது கிராஃபிக் கார்டு அப்படின்றது வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு வாட்டியும் வந்துட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஓகே கொடுத்த அப்புறமா உங்களோட பெஞ்ச்மார்க் வந்து கிராஷ் ஆகாமல் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ என்னோட கோர் கிளாக் வந்துட்டு நான் 190 வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணேன் அப்படின்னா என்னோட பிசி வந்து கிராஷ் ஆகிடுது. ஸோ உங்களோட பிசி கூட வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. அதுவே வந்துட்டு அகைன் ரீஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆன அப்புறமா நீங்கள் என்ன வேல்யூ வந்து லாஸ்ட்டாக செட் பண்ணீங்களோ அதை விட கம்மியான வேல்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் வந்து 195 வச்சேன், எனக்கு வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ நான் இந்த வாட்டி வந்துட்டு 190 வந்து வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து அதோட செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னா
அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல்ஸில் எங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் வந்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அகைன் செட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி இந்த ப்ராசஸ் வந்து அகைன் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஒன்ஸ் உங்களோட கோர் கிளாக் வந்துட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு மெமரி கிளாக்கு வந்து வாங்க. ஸோ மெமரி கிளாக் வந்துட்டு கோர் கிளாக் மாதிரி அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு 10, 15 அந்த மாதிரியான நம்பர்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து மறக்காமல் ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களோட பிசி நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த எவன் பெஞ்ச் மார்க்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். ஸோ என்னோட பிசி வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வரைக்கும் தான் வந்து ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னாவே வந்துட்டு கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் அகைன் அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு 35 தான் ஸ்டேபிளான நம்பர் நான் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓவர் கிளாக்கிங் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து எவன் பெஞ்ச் மார்க் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு வாட்டி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் எவன் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் கொடுங்க. ரன் கொடுத்த அப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து லோட் ஆகிட்டு பெஞ்ச் மார்க்ஸ் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களோட கிராஃபிக் கார்டை வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஸோ கிராஷ் ஆகிடுச்சு உங்களோட பிசி அப்படின்னா வந்துட்டு அகைன் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அகைன் அந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டில் உங்களுக்கு வந்து எந்த பர்சன்டேஜில் வந்து அந்த ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ என்னோட பிசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி கோர் கிளாக் வந்துட்டு 180% வரைக்கும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மெமரி கிளாக் வந்து 35% வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ நான் ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கிராஃபிக் கார்டு ஸ்கோரை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவன் பெஞ்ச் மார்க் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எனக்கு 59 FPS வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறமா வந்து அதோட ஸ்கோர் வந்து 1400 கிட்ட வந்து வந்தது. ஸோ ஒன்ஸ் ஓவர் கிளாக் பண்ண அப்புறமா என்னோட ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 64 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க ஸ்கோர் வந்துட்டு ஒரு 100 மார்க்ஸ் தான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஓவர் கிளாக்கிங். ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப லோவர் கம்மியான நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஹெவன் பெஞ்ச் மார்க்ஸில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் இதுதான். அண்ட் சினி பெஞ்சில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 85 FPS வந்துட்டு ஆவரேஜாக கிடைச்சிது. அதுவும் வந்து ஓவர் கிளாக்கிங் எதுவுமே வந்து பண்ணாமல். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓவர் கிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் இந்த டெஸ்ட் வந்து ரன் பண்ணப்போ 87 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்து வந்தது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சில கேமுக்கு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்கும். ஒரு சில கேம்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஒரு வாட்டியுமே நீங்கள் வந்துட்டு இந்த கோர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பின்னாடி அந்த பெஞ்ச் மார்க் வந்து ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ சைடில் வந்து இதையும் வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஓடுற அந்த சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் உங்களோட கிராஃபிக் கார்டை வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ லோடு உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து தாங்காது அப்படின்றதுனால தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை கம்மி பண்ணி அதை டோன் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி ஒரு ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும், இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்துட்டு பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் இருக்குது. ஃபியூச்சர்லையும் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.